சரி இப்ராஹிம் சார் வணக்கம். இப்ராஹிம் சார், இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சொல்வதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஒரு புரிதலோடு தான் அவர்கள் சொல்கிறார்களா? ஏன்னா நீங்க பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இயல்பாக அந்த பெட்டிஷன் ஃபார்வர்டாக தொடங்கிடும் சார். ஏன்னா நாங்க நடவடிக்கை இனிஷியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த மனு அடுத்தடுத்து நீங்க எந்தெந்த ஊர்ல எல்லாம் சொல்றீங்களோ அந்தந்த ஊருக்கெல்லாம் போக தொடங்கிடும். தலைமை தேர்தல் ஆணையர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு. இது எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, இது அந்த மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால அவங்கதான் பொறுப்புன்ட்டு ரொம்ப ஈஸியா இந்த குற்றச்சாட்டில் இருந்து தப்பிச் செல்ல விரும்புகிறதா இந்திய தேர்தல் ஆணையம்? வெரி குட் क्वेश्चन. என்னன்னு கேட்டீங்கன்னா அரவிந்த் சார், இவ்வளவு நேரம் அவங்க பேசும்போது எந்த இன்டரப்ஷனும் இல்லை. இப்ப நான் அதுக்கு தெளிவாகவே பதில் சொல்லிடுவேன். என்னன்னா அனுராக் தாக்கூர் அவர்கள் சொன்ன கருத்துல இருந்தே ஆரம்பிப்போம். இப்ப ரீசெண்டா பேசினது முந்தானத்துல இருந்து ராபேரிலி, வயநாடு, டைமண்ட் ஹார்பர் மற்றும் கன்னோஜ் இந்த தொகுதிகள்ல டவுட்ஃபுல் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதை தாண்டி குளத்தூர், நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் தொகுதியிலேயே மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார். யாரு? அனுராக் தாக்கூர். இப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொன்னீங்களா 1960 ரிப்ரசன்டேஷன் ஆக்ட், அது என்ன சொல்லுது சார்? அது என்ன சொல்லுது அப்படின்னா, அபிடவிட்டை நீங்க தாக்கல் பண்ணலைன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன், இல்ல உங்க அப்படி பண்ணாதவர்கள் மீது அலிகேஷன் வரும், இதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுது. நான் என்ன கேட்கிறேன், 1950 காலகட்டங்கள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் 2024 வரைக்கும் எங்க கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்ல பாஜக கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி, இல்ல 1999 ஒரு வருஷம் இவருடைய வாஜ்பாய் அரசின் போது கூட ஏதாவது ஒரு எலெக்ஷன் கமிஷன், உங்களுக்கு தெரியும் ஜேஎம் லிங்டோன் ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஜேஎம் லிங்டோன் இருந்தார் சார் எங்களோட ஆட்சியின் போது. அவரை இந்திய நாட்டு பிரதமர் அவர் எப்படி சொல்லுவாரு, ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோன் சொல்லுவாரு. ஏன்னா அவர் கிறிஸ்துவர்னு குறிப்பிட்டு காட்டணுமா. அப்படி ஒரு எலக்டோரல் ஆபீசரை மதசாயம் பூசுவதில் ஏன் கொதிக்கிறீங்க? நீங்க பேசும்போது அவ்வளவு நேரம் அமைதியா பேசுறீங்க. நீங்க தான் கொதிக்கிறீங்க. ஏதோ மிகப்பெரிய அணுகுண்ட நீங்க தான் தூக்கி போட்டுருக்கீங்க. இந்த அரசியல் அணுகுண்ட நீங்க தான் தூக்கி வீசிட்டீங்க. ஆனா வெடிக்காம போயிடுச்சு. அதான் வெடிக்காம போயிடுச்சு. அணுகுண்ட நீங்க சொன்னீங்க, அது சீனப்பட்டால் தான் போயிடுச்சு, தீபாவளி பட்டாசா போயிடுச்சு, அது மத்தாப்பா போச்சு, அது போச்சு போயிடுச்சு. இதுதான் ஸ்மோக், இதுதான் ஆட்டம் பாம், இது ஸ்மோக் பாம். அது ஸ்மோக் பாம்ங்கிறதுனால இப்ப நீங்க கதறீங்க, குதிக்கிறீங்க, குதிக்கிறீங்க. ஒரு எலெக்ஷன் ஓட்டு போடுங்க, ஒரு எலெக்ஷன் ஓட்டு போடுங்க, ஒரு எலெக்ஷன் ஓட்டு போடுங்க சார். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லயே எலெக்ஷன்ஸ் எல்லாரும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. சப்போல ஓட்டு போடுறீங்க, அவன வெளிநாட்டுல இருக்கிற ஓட்டு போடுறதா நீங்க கோர்ட்டுக்கு போங்க சார். மடியில கடமையில மடியில பயப்படல, ஆனா கோர்ட்டுக்கு போங்க சார். எலெக்ஷன் ஓட்டு போடுங்க சார், வெற்றி பெறுங்க சார், டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க சார். ஏற்கனவே இத்தனை மேல டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. அடுத்த கேள்வி தெளிவா வரும், அடுத்த கேள்வி தெளிவா வரும், தெளிவா கேள்வி கேட்போம். விடமாட்டோம். இந்திய மக்களோட அடிப்படை ஜனநாயக கடமைகளுக்கு பெரிய முறையில் நடக்கு. விடமாட்டோம். அதை ஊற்றுக்கண் இத்தாங்க இல்ல. ராகுல் காந்தி தலைவர் நாட்டு மக்களுக்கு முன்னால் சந்தேகங்கள் வந்திருக்கிறது. நாட்டு மக்களுக்கு முன்னால் ஒவ்வொரு தொகுதியின் அடிப்படையில் நாட்டு மக்களுக்கு முன்னால் இவர்கள் விலைக்கே ஆக வேண்டும். சார் நீங்க சொல்லுங்க சார், சொல்லி முடிங்க சார் சீக்கிரமா. நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், ப்ளீஸ் முடிக்கிறேன். இவ்வளவு நேரம் பேசும்போது நான் குறுக்கிட வேலை, இப்ப நான் பேசும்போது ஏன் இவ்வளவு சார் நான் வரேன் சார், உங்ககிட்ட கடைசியா உங்களுக்கு டைம் தரேன் சார் ப்ளீஸ். டைம் தரேன். மடியில கணக்கு இருக்கு, ஏன் அவங்களுக்கு டைம் கொடுத்தா எனக்கு கொடுங்க சார். நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு சார்? டைம் தரேன் சார். கவிதாசன் சார் நல்லது சார், நன்றி சார், நன்றி. கவிதாசன் சார் ஏதாவது சொல்லுமா, நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன் சார். ஒரே ஒரு சாதாரணமா எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு முறை நான் சொல்றேன் சார். ராஜீவ் கேஸ் எடுத்துக்கங்க சார். இந்திரா காந்தி அம்மையா வந்துட்டு சரி சார் அமைதியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அப்படிங்கறதுக்காண்டி டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களா இல்லையா? உயர்நீதிமன்றம் போனாங்களா இல்லையா? அதனால உயர்நீதிமன்றத்துக்கு போங்க,
உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல எலெக்ஷன் ஆபீஸ் போங்க, இல்லையா எலெக்ஷன் கமிஷன்ல போய் அஃபிடவிட் போடுங்க. எதையுமே செய்ய மாட்டோம். பத்திரிகையாளர் மாட்டோம். சார் நன்றி சார். சரி நன்றி 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 சார். என்னன்னா சார் ரொம்ப நன்றி. இந்த மலிவான அரசியல் எதுக்கு செய்யணும்? சரி சார் ரொம்ப நன்றி. செஞ்ச அரசியல் இது. சரி சார் ரொம்ப நன்றி சார். குஜராத்ல செய்த அரசியல் இது. சார் நாங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா சார், சட்ட வரம்பிற்கு மீறி இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ எனக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணல அப்படின்னா நீ சொன்ன எல்லா சார்ஜும் இல்ல சார். அது அவர் அதிகார ஜுடிஷியரி கிடையாது சார். பொய்யா புகார் கொடுத்தீங்கன்னா இப்ராஹிம் கமிஷன் தவறு செய்திருந்தால் தேர்தல் கமிஷன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ராஹிம் சார் நீங்க யார் பேசுறதே கேட்கல சார். சார் ரொம்ப நன்றி சார். இவ்வளவு பெரிய இப்ராஹிம் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். என்ன சார் ஐயோ இதற்கு துணை நிற்கிறது பாஜக. சரி நல்லது சார். சார் ரொம்ப நன்றி சார். சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். என்னன்னா நாங்க அந்த பிரஸ் மீட்டை பார்த்த வரையிலும் சரி, தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருடைய அந்த பேட்டியில் அவர் சொன்ன வரையிலும் சரி, ஒருவேளை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தால் அந்த புகார் மனுவை அப்படியே மாநில வாரியாக பிரித்து அனுப்பிவிட்டு இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு நழுவி செல்லத்தான் தலைமை தேர்தல் ஆணையரும் ஆணையமும் முயற்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமாக தெரிகிறது.